நம்ம உலகத்துல இருக்கிற எல்லா மணலையும் விட 100 மடங்கு அதிக நட்சத்திரங்கள் இந்த பிரபஞ்சத்துல இருக்குன்னு சொல்லப்படுது. நம்ம சூரியனுக்கு மொத்தமா 8 கிரகங்கள் இருக்கு. ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் ஃபர்ஸ்ட் படம் இருக்க போற டிராபிஸ்ட் நட்சத்திரத்துக்கு மொத்தமா 9 கிரகங்கள் இருக்கு. ஓரியன் கான்ஸ்டலேஷன்ல இருக்கிற அனிலம் ஸ்டாருக்கு ஓவரால 9 கிரகங்களுக்கு மேல இருக்குன்னு சொல்லப்படுது. எல்லா ஸ்டார்ஸுக்கும் அதுக்குன்னு தனியா சொந்த கிரகங்கள் இருக்கதான் செய்யுது. தோராயமா ஒரு ஸ்டாருக்கு 2 பிளானட்ஸ் வச்சுக்கிட்டாலும் நம்ம மில்கிவே கேலக்சியில அப்ராக்சிமேட்டா 40,000 கோடி ஸ்டார்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப அதை சுத்தி எத்தனை கிரகங்கள் இருக்கும்? சூரியனே இல்லாத கிரகங்களும் அதாவது ரோக் பிளானட்ஸும் இருக்கதான் செய்யுது. ஆண்ட்ரோமேடா கேலக்சியில 2 ட்ரில்லியன் ஸ்டார்ஸ் இருக்கு. அங்க எவ்வளவு பிளானட்ஸ் இருக்கும்? சோ இப்படி இருக்கிற ஒரு சிச்சுவேஷன்ல இந்த பிரபஞ்சம் உருவாகினப்ப உருவான முதல் கிரகத்தை பத்தி தான் இப்ப நம்ம இங்க பேச போறோம். பிரபஞ்சத்தின் முதல் கிரகம் மெத்துசலா. நம்ம சூரியனில இருந்து கிட்டத்தட்ட 12,400 லைட் இயர்ஸ் தள்ளி இருக்கிற ஒரு நட்சத்திர கூட்டம் தான் M4ன்னு அழைக்கப்படுற மெசியர் 4. சரியா ஸ்கார்பியன் விண்மீன் தொகுதியில காணப்படுற இந்த நட்சத்திர கூட்டத்துல இருக்கிற ஒரு பல்சார் நட்சத்திரம் PSR B 1620-26. இந்த நட்சத்திரத்தை சுத்தி வர கிரகம் தான் நம்ம பிரபஞ்சத்திலேயே ரொம்ப பழமையான கிரகம்னு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இந்த கிரகத்துக்கு PSR B 1620-26Bன்னு பேர் வச்சாலும் மெத்துசலான்னு நிக்நேம் வச்சுதான் அழைக்கப்படுது. கிறிஸ்தவ பைபிள்ல மெத்துசலான்னு ஒரு கேரக்டர் இருக்கு. நம்ம மனித வரலாற்றிலேயே இந்த மனிதன் தான் அதிக நாட்கள் உயிர் வாழ்ந்ததாகவும் பேசப்படுது. சோ இந்த கிரகத்துக்கும் வயசு அதிகம்ன்றதுனால மெத்துசலானே அழைக்கப்படுது. பிக்பேங் நடந்து முடிஞ்சு 1400 கோடி வருஷம், அதாவது 14 பில்லியன் வருஷம் ஆகுது. இந்த மெத்துசலா கிரகத்துக்கு 1300 கோடி வயசு, அதாவது 13 பில்லியன் வயசாகுதுன்னு ஆராய்ச்சி முடிவுகள் சொல்லப்படுது. கிட்டத்தட்ட நம்ம பூமியை விட 3 மடங்கு வயசு இந்த கிரகத்துக்கு அதிகம். முன்னொரு காலத்துல நம்ம சூரியன் மாதிரியான நட்சத்திரத்தை சுத்தி வந்ததா சொல்லப்படுற இந்த கிரகம் இப்ப முழுசா எரிஞ்சு போன தன்னோட சூரியனை வட்டமடிச்சுக்கிட்டு இருக்கு. தோராயமா 1000க்கும் மேல நட்சத்திரங்கள் மொத்தமா பக்கத்திலேயே குழுமி இருக்கிற ஒரு படு பயங்கர இடத்துல இந்த பிளானட் இருக்கு. முதல்ல இந்த கிரகத்தை ஒரு நட்சத்திரம் தான் கன்சிடர் பண்ணப்பட்டுச்சு. திரும்ப ஆய்வு செஞ்சதுல இது ஸ்டார் எல்லாம் கிடையாது, இதுவும் ஒரு கிரகம்னு, அதுவும் நம்ம ஜூபிட்டர் வியாழன் கிரகத்தை விட 2.5 மடங்கு பெருசுன்னு ஹபிள் மூலியமா கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. 1988ல ஸ்கார்பியன் விண்மீன் தொகுதியில M4 நட்சத்திர கூட்டத்துல PSR B 1620-26ன்னு அழைக்கப்படுற பல்சார் நட்சத்திரத்தை டொனால்ட் பெக்கர் கண்டுபிடிச்சாரு. அண்ட் இந்த பல்சார் நட்சத்திரம் ஒரு செகண்டுக்கு 100 முறை தன்னை சுத்திக்குது. வழக்கமா எல்லா பல்சார் நட்சத்திரத்தை போலவே இதுவும் லைட் ஹவுஸ்ல வர வெளிச்சத்தை போல தன்னோட ஒளியை 2 பக்கமும் செதறடிச்சுது. சோ அப்படி தன்னோட ஒளியை செதறடிக்கும் போது ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ் நடக்கிறத கண்டுபிடிச்ச ஆய்வாளர்கள் இதைய உன்னிப்பா கவனிக்கும் போது இந்த பல்சார் ஸ்டாரை சுத்தி இன்னொரு தன்னோட வாழ்நாள் முடிஞ்சு போன ஒரு ஒயிட் டிவார்ஃப் நட்சத்திரமும் 2 வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த பல்சார் நட்சத்திரத்தை சுத்தி வருதுன்னு உறுதிப்படுத்தினாங்க. இந்த 2 நட்சத்திரமும் ஒண்ணுக்கொண்ணு குறிப்பிட்ட இடைவெளியில சுத்தி வர நட்சத்திரங்கள். சோ இந்த நட்சத்திரங்களோட ஸ்டோரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போறதை கவனிச்ச ஆய்வாளர்கள் முழு நேர வேலையா இதைய ரவுண்டு கட்டி ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சாங்க. கூர்ந்து கண்காணிக்கப்பட்டதுல அந்த பல்சார் நட்சத்திரத்தோட வெளிச்சத்துல சில பல மாறுதல்கள் நடந்திருக்கு. இன்னுமே டீட்டெயிலா ஆராய்ச்சியை முடுக்கிவிடப்பட்டதுனால வெளிவந்த உண்மைதான் இந்த PSR B 1620-26Bன்னு அழைக்கப்படுற மெத்துசலா கிரகம். முதல்ல இது ஒரு கிரகமே இல்ல, இது ஒரு பிரவுன் டிவார்ஃப் ஸ்டார்னு முடிவெடுக்கப்பட்டுச்சு. இந்த விவாதம் 1990கள்ல தொடர்ந்து நடந்துட்டு வந்துச்சு. ஆனா அதே வருடம் இது பிரவுன் டிவார்ஃப் ஸ்டார் எல்லாம் கிடையாது, இது நம்ம ஜூபிட்டர் மாதிரியான ஒரு தோற்றுப்போன நட்சத்திரம்னு ஹபிள் டெலஸ்கோப்போட டேட்டாஸ் மூலியமா நம்மளுக்கு ரிசல்ட் முன்வைக்கப்பட்டுச்சு. பல வியப்புகளை கொடுத்த இந்த நட்சத்திரங்களை பத்தியும் கிரகத்தை பத்தியும் பல விஞ்ஞானிகள் பிரிச்சு மெஞ்சு ஆராய்ச்சிகளை செஞ்சாங்க. லாஸ் ஏஞ்சல்ஸ்ல இருக்கிற யூனிவர்சிட்டி ஆஃப் கலிபோர்னியாவை சேர்ந்த விஞ்ஞானியான பிராட் ஹான்சன் இந்த ஒயிட் டிவார்ஃப் நட்சத்திரம் தன்னோட பல்சார் ஸ்டாரை சுத்தி வரும்போது அதனோட நிறத்தையும் அதாவது அதனோட கலரையும் ஹீட்டையும் துல்லியமா கணக்கிட்டாரு. இந்த பல்சார் நட்சத்திரமும் ஒயிட் டிவார்ஃப் நட்சத்திரமும் ஒரு குழப்பமான சுற்றுவட்ட பாதையை கொண்டது. இந்த 2 நட்சத்திரங்களோட ஈர்ப்பு விசையும் கூடவே இந்த கிரகத்தோட ஈர்ப்பு விசையும் ஒண்ணுக்கொன்னு உரசி
ஸ்பேஸ்லயே தூக்கி எறியப்பட்டுச்சு. முதல்ல இந்த M4 நட்சத்திர கூட்டத்துக்கு மத்தியில இருந்த இந்த நட்சத்திரங்களும் கிரகமும் பின்னாடி இந்த M4 நட்சத்திர கூட்டத்தோட விளிம்புக்கு தள்ளப்பட்டுச்சு. சோ இந்த அதிகப்படியான ஈர்ப்பு விசையினால மெத்துசலா கிரகம் தன்னோட நட்சத்திரங்களை விட்டு வெகு தொலைவில் நம்ம சூரியனுக்கும் யுரேனஸ் கிரகத்துக்கும் இருக்கிற இடைவெளி கேப்ல தன்னோட சுற்றுவட்ட பாதையை அமைச்சுக்கிட்டு சுத்தி வர ஆரம்பிச்சுது. முன்னொரு காலத்துல நம்ம சூரியன் மாதிரியே இருந்த இந்த மெத்துசலாவோட நட்சத்திரம் காலங்கள் ஓட ஓட ரெட் ஜெயண்டா உருமாற்றம் அடைஞ்சது. அந்த டைம்ல தான் இந்த பல்சார் ஸ்டாரோட என்ட்ரியே. இந்த ரெட் ஜெயண்ட் ஸ்டாரை கடந்து போன பல்சார் ஸ்டாரோட ஈர்ப்பு விசை காரணமா ரெண்டு நட்சத்திரங்களும் ஒண்ணுக்கு ஈர்க்கப்பட்டு கிரகத்தை தூரமா தள்ளி விட்டுட்டு ரெண்டும் ஒண்ணுக்கு சுத்த ஆரம்பிச்சதுங்க. பல்சார் ஸ்டாரோட அதிகப்படியான ஈர்ப்பு விசையினால இந்த ரெட் ஜெயண்ட் ஸ்டாரோட நிறை கொஞ்சம் கொஞ்சமா கரைக்கப்பட்டுச்சு. சோ இந்த ப்ராசஸ்னால பல்சார் ஸ்டார் கொஞ்சம் கொஞ்சமா தன்னோட தன்னைத்தானே சுத்திக்கிற வேகத்தை அதிகப்படுத்த ஆரம்பிச்சது. இப்ப செகண்டுக்கு 100 தடவை தன்னைத்தானே சுத்திக்குது. தன்னோட நிறைய பல்சார் ஸ்டார் மூலியமா முழுசா இழந்த இந்த ரெட் ஜெயண்ட் நட்சத்திரம் ஒயிட் ட்வார்ஃபா மாறினதா ரிசல்ட் கிடைச்சது. இந்த மெத்துசலா கிரகத்தோட வயதை கண்டுபிடிக்க ஏகப்பட்ட ஆராய்ச்சிகள் நடந்து ஏகப்பட்ட முடிவுகள் எடுக்கப்பட்டுச்சு. இந்த பல்சார் ஸ்டார் அப்புறம் அதனோட கம்பெனியான ஒயிட் ட்வார்ஃப் ஸ்டாரோட சுற்றுவட்ட பாதை, இந்த நட்சத்திர கூட்டம் இருக்கிற இடம், இந்த கிரகத்தோட அளவு மற்றும் வெப்பம், இது எல்லாம் கணக்குல வச்சுதான் ஃபைனலா இந்த கிரகத்தோட வயசை கணக்கிட்டாங்க. சோ இந்த நட்சத்திரங்களோட காலங்களை பின்னோக்கி பயணம் செஞ்சதுல ஒரு சாதாரண நட்சத்திரமா பிறந்து ரெட் ஜெயண்டா உருமாறி நியூட்ரான் ஸ்டாரா அளவெடுத்து இன்னுமே ஒரு படி மேல போய் பல்சார் ஸ்டாரா மாறி இந்த பல்சார் ஸ்டார் இன்னொரு நட்சத்திரத்தை பிடிச்சு அதைய ரெட் ஜெயண்டா உருமாத்தி அதனோட எல்லா நிறையையுமே சாப்பிட்டு கடைசியா அந்த நட்சத்திரத்தையும் ஒயிட் ட்வார்ஃபா மாத்தி இருக்கு. இவ்வளவு ப்ராசஸ் கடக்கிறதுக்கு கண்டிப்பா ரொம்ப காலம் ஆகியிருக்கும்னு முடிவெடுக்கப்பட்டு இந்த கிரகத்தோட வயதை கணக்கிட்டாங்க ஆராய்ச்சியாளர்கள். அண்ட் இன்னொன்னையும் முக்கியமா மனிதர்கள் நினைவுல வச்சுக்கணும். இப்ப வர நம்ம மில்கிவே கேலக்சிக்குள்ள இருக்கிறத மட்டும்தான் ஆராய்ச்சிகள் செஞ்சு முடிவுகளை அறிவிச்சுக்கிட்டு இருக்கோம். அதுல ஒண்ணுதான் இந்த கிரகத்தோட வயதும். பிற கேலக்சிகளை ஆராய்ச்சிகள் செஞ்சா இதை விட இன்னுமே பல ஆச்சரியங்கள் தரக்கூடிய ஏகப்பட்ட விஷயங்கள் வெளியே வரும். அண்ட் அதைய நம்ம கிட்ட இருக்கிற தொழில்நுட்பத்தால பண்ண முடியாது. நம்ம இன்னுமே ரொம்ப தூரம் வளரணும், பயணிக்கணும் ஒற்றுமையா. 1400 கோடி பழமையான இந்த பிரபஞ்சத்துல 1300 கோடி வருஷங்கள் பழமையான இந்த PSR B1620-26b அழைக்கப்படுற மெத்துசலா கிரகம் உண்மையிலேயே மனிதர்கள் கண்டுபிடிச்சதுலயே ஒரு அதிசய கண்டுபிடிப்பு தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம இதை பண்ணுங்க. ஆல்சோ அந்த பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி புது புது கண்டென்ட்டுகளை உங்களுக்கு தொடர்ந்து தந்துக்கிட்டே தான் இருப்பேன். அதுக்கு பதில் நீங்க தர வேண்டியது எல்லாமே உங்க சப்போர்ட் மட்டும்தான்.